இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் வழங்குவது குறித்தும், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் வழங்குவது குறித்தும் மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் வழங்குவது சம்பந்தமான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் படித்து அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரிகளில் தங்களது உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதாவது அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகள் மட்டுமின்றி அரசு உதவி பெறும் மாணவிகளுக்கும் உயர்கல்வி பயில புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் பணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசு இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய உள்ளது. இந்த திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம் வரும் 30ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. வரும் 30ஆம் தேதி முதல் தூத்துக்குடியில் நடைபெறும் அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. புதுமை பெண் திட்டம் விரிவுபடுத்தப்படும் நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி பெறும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு மட்டுமே புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. தற்போது அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்களுக்கும் ஏற்கனவே மகளிர் உரிமை திட்டத்தில் உரிமை தொகை பெற தகுதியாக இருந்து விண்ணப்பிக்க தவறிய பெண்களும் ஜனவரி மாதம் 2025 புதிய விண்ணப்பம் வழங்கப்பட்டு அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விண்ணப்பம் உடனடியாக ஆய்வு செய்யப்பட்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்தும் மற்றும் புதுமை பெண் திட்டம் குறித்தும் வெளியான முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.